இது என்ன நாத்துமா? அம்மன் ஒட்டு. அப்படியே பிடுங்க. அம்மன் ஒட்டு எங்க போட? எங்க போட? அங்கே போடு, நான் அள்ளி போட்டுக்குவேன். அங்கனே போடுறா. இல்லை அங்கனே போடு. அங்கனே வச்சிரு ஒரு வாரமா. அப்படியே வரிசையா இருக்கு பாரு. அதை பூரா பிடுங்கு. ஃபுல்லா முத்திரம் முழுங்க, நாற்றை பிடிங்கிறாத. பிடுங்கின இடத்துல வச்சிரு. இதை பிடுங்க வேண்டாம்டா, அதை மட்டும் பிடுங்க. வேண்டாம், இது அந்துரும். இல்லை இதை நீ பிடிக்கிட மாட்டடா, அடுக்கா பிடுங்கணும். நடுவு என்னெல்லாம் பேச்சு கொடுக்காத, பேசுனா அவ்வளோதான். நீ புல்லு முத்திரம் பிடுங்க, நாற்று பிடுங்க வேண்டாம். இப்போ இதை பிடிங்க என்ன செய்யணும்? அங்கே நடவா. ரெடியாக கிடக்கல. நாற்று மட்டும் நாற்று கிடக்கு, எதுக்கு வேஸ்ட் ஆகணும்? நாளைக்கு ஒரு ஆளை வீட்டாளுகளாக வேலை பார்த்தா தான் விவசாயத்தில் காசு மிச்சம். ஆள் வச்சுட வேலை பார்த்தோம்னா மிச்சமே கிடையாது. லீவ் அன்னைக்கு இப்படி பிள்ளை விட்டிகளை வர சொல்லி நாற்று பிடுங்கிறதுக்கு ஒரு ஆள், தூக்கி சமக்கிறதுக்கு ஒரு ஆள்னு விடணும். பிள்ளைகள்லாம் நீங்கள் இருக்கையிலேயே காட்டு போட மாட்டீங்க. அது இப்போ வருவோம். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல, நாற்று சமக்க சொன்ன சமக்க அதுக்கெல்லாம் கொண்டு போய் போடுண்ணா. இன்னும் சாப்பிட்டு நடுவு கொடுக்கணும். கொஞ்சங்களாம் பிடுங்குறா, அப்படியே பிடுங்குறா. அப்படியே பிடிங்க போட்டு பிடி போட்டுரு. எல்லாமே பிடுங்க. மகனை ஒரு வீடியோ அந்த எடுத்துக்கிட்டு குட்டி விவசாயி. அரிசி வாங்கினீன்னா நீ காசு கொடுக்கியா? நாங்கள் சேத்துல கால் வச்சா தான் உங்களுக்கு சோத்துல சாப்பாடு. சரி, நீங்கள் சோத்துல கை வைக்க முடியுங்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் தத்துவலாம் பேசுகிறான். இந்த குட்டி விவசாயி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நீ தான் சொல்லு கார்த்தி, நான் சொன்னால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க.